ஹலோ மக்களே, இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு செய்யலாமா? நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி இருக்குது, அதையுமே பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வறுத்து அரைச்ச கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் நம்ம இப்போ ஒரு சில பொருட்களை வறுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் தனியா, மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரொம்ப ஜாஸ்தியாக கடலைப்பருப்பு சேர்க்கக்கூடாது, அரை ஸ்பூன் தான் சேர்க்கணும். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகள் சேர்த்து அதையுமே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் வந்துடும், உங்களுக்கு வறுபட்டுருக்காது. நம்மளோட தனியா விதைகள் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். இது கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகள் சேர்த்து எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. இதே வானலில் நம்ம எண்ணெய் விட்டுக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயில் கூட இதை செய்யலாம், டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த கத்திரிக்காய் தொக்கை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, நீல வாக்கில் சேர்க்க தேவையில்ல. வெங்காயம் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே தக்காளி சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் நீங்கள் வெங்காயம் எடுத்திருக்கீங்கன்னா அதே கப்பால் தக்காளி அளந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன். உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது, குழம்பு மிளகாய் தூளோட காரம் தான் நமக்கு தேவைப்படும். சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். எண்ணெயில் இந்த மாதிரி மசாலாவை வதக்கிறதுனால உங்களுடைய கிரேவி நல்ல கலர் கிடைக்கும். பச்சை வாசனையும் சீக்கிரமாக போயிடும். நான் சொன்ன மாதிரி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க, இல்லைன்னா ஒரு சில டைம் கரிஞ்சு போயிடும். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்கக்கூடாது, 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க வெங்காயம் தக்காளி தண்ணி அளவுக்கு ஒரு 3 பேர் தாராளமாக இந்த தொக்கு சாப்பிட்லாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு 1 ஸ்பூன் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 5 கத்திரிக்காயை நான் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் ஆட்கள் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா கத்திரிக்காய் அளவை அதிகப்படுத்திக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன். தண்ணி ஊற்றி கொதிக்கிற நேரத்தில் நீங்கள் கத்திரிக்காயை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெள்ளையாக இருக்கும். இல்லைனா கத்திரிக்காயை கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட வெள்ளையாக இருக்கும், கலர் கருத்துறாது. இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் இன்னொரு பொருள் முக்கியமாக சேர்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை. நைட்டே ஊற வச்சு வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலையை தான் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். கொண்டக்கடலையில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியான உப்பு இல்லை, ஒரு பாதி உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. எந்த கப்பால் நம்ம வெங்காயம் அளந்தோமோ அதே கப்பால் நீங்கள் கொண்டக்கடலையுமே எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியான கொண்டக்கடலை சேர்க்கக்கூடாது, கம்மியான அளவு கொண்டக்கடலை சேர்த்தாலே போதும். கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை வேக விட்டுருங்க. கத்திரிக்காய் நல்லா வேகணும், நம்மளோட கொண்டக்கடலையில் எல்லா மசாலாவும் இறங்கணும். இதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியான தண்ணி விட்டு அரைக்காதீங்க. 1/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டு இதை நீங்கள் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் ஒரு தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அரைங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் மசாலாவில் தண்ணி எல்லாமே வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா தளன்னு கொதிக்க வைங்க. நம்ம வறுத்து அரைச்ச மசாலான்றதுனால ரொம்ப நேரம் இது கொதிக்க தேவையில்லை.
நம்ம இதில் கொண்டக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக புளி தண்ணி சேர்க்கக்கூடாது. நீங்கள் கொண்டக்கடலை இல்லாமல் செய்கிறீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் புளி தண்ணி சேர்த்து இந்த 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கனாலே போதும். ஒரு சூப்பரான தொக்கு வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.